வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நான் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸில் எதெல்லாம் 2025 நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அண்ட் எதெல்லாம் இதுக்கப்புறம் நான் லைஃப்பில் வாங்கவே மாட்டேன், பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லோரியல் பாரிஸோட எல்நெட் அப்படின்ற ஹேர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்கும் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் நிறைய ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதோட ஸ்டே வந்து போயிடும் அண்ட் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், நீங்கள் டச்சே பண்ண முடியாது. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லோரியல் பாரிஸோட ஸ்ட்ராங் ஹோல்ட் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதை கண்டிப்பாக வந்து டிக் லிஸ்ட்டில் போட்டுறேன். வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண ஃபேஸ் வாஷ்லேயே இந்த பெஸ்ட் ஃபேஸ் வாஷ்னா இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் தான். ரொம்ப ஹைலைட்டிங்காக உங்கள் ஃபேஸை வச்சுக்கும் அண்ட் நீட்டாக க்ளீன் பண்ணும். கொஞ்சோண்டு இடத்துல நிறைய ஃபோம் வரும். உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை. இதுவும் டிக் லிஸ்ட்டில் போட்டுடலாம். கோவோட 1% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் டே அண்ட் நைட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு தி பெஸ்ட் ஃபேஸ் வாஷ். இதையும் டிக் லிஸ்ட்ல போட்டுக்கலாம். பிராண்டோட நேம் என் வாயில நுழையாது, பட் அட்வான்ஸ்டு ஸ்னைல் மியூசியம்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். இது ஐ திங்க் எல்லாருமே இந்த பாட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தி பெஸ்ட் திங் டு ஹைலைட் யுவர் செல்ஃப் அது வந்து இதுதான். ஸ்கின்னை வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணுச்சு. என்னோட ஸ்கின்னோட ஸ்மூத்னஸ் நிறைய க்யூர் பண்ணுச்சு. இது பண்ணுறதோட இது என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல, பட் வந்து என்னோட ஃபேஸை வந்து பயங்கரமாக மாற்றுச்சு. ஸோ தி பெஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ எவர் ஃபவுண்ட் இன் 2025 இயர்ஸ் திஸ் நெயில் மியூசிங். கண்டிப்பாக தி பெஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக மஸ்ட் நீடட் ஒன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க, லிங்க் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இதுவும் டிக் லிஸ்ட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் விஷ்கேரோட ரோஸ் வாட்டர். இதுவும் ஒரு டிக் லிஸ்ட் ப்ராடக்ட் தான், பட் கம்பல்சரியா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணானா வேணாம். பட் இது ஒரு பியூர் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டர். கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், டோனராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம். நான் பல வருஷமா இந்த ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லுக் வேணும், ஃப்ரிஸ் ஃப்ரீ லுக் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீக் சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ டிக். இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. யூ கேன் பர்ச்சேஸ், டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை டிக் லிஸ்ட். வந்து மேக்கப் ரெவல்யூஷன் அண்டனோட ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே. இது வந்து ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ அண்ட் டூவி ஃபினிஷ். ரொம்ப ஒரு கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். செம்மையாக இருக்கும். ஸ்டேவை விட இதோட ஸ்மெல் வந்து ஒரு கோகோனட் ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஸ்மெல்லுக்காகவே சில ஃபிக்ஸர்லாம் வந்து ஒரு ஆல்கஹாலிக் ஸ்மெல் வரும், உங்களுக்கு பிடிக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இது வந்து இதோட ஸ்மெல்லுக்காகவே இது வாங்கலாம். ஸோ மஸ்ட் ட்ரை. இதுவும் ஒரு டிக் லிஸ்ட் தான். என்னோட ட்ரை ஸ்கின்காக நிறைய மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகி கடைசியாக சும்மா ஒரு லக்கில் இந்த சிராவே கிடச்சிது. இந்த சிராவே வந்து நான் வாங்கும் போது இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது என் லைஃப் டைமுக்கு நான் இதை தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் எவர். ரொம்ப ஃபார் வெரி ட்ரை ஸ்கின் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும், ஆயிலியாக காட்டாது. அது மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஆர்ஷர் டிக் லிஸ்ட் ப்ராடக்ட் வந்து தி ஆர்டினரியோட AHA PHA சொல்யூஷன் எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர். இது வந்து பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த முட்டிலலாம் பிளாக்காக இருக்கும்ல, அதை நீங்கள் ரெகுலராக ஒரு ஸ்பான்ஸில் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த பிளாக்னஸ் போகும், நீல நக்கிள்ஸ்லாம் போகும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கேல்பில் வந்து பில்டப்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சின்ன ஸ்பான்ஸில் எடுத்துகிட்டு இங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக போகும். இந்த ஃபேஸ்லேயுமே கூட ஒரு மந்த்லி ட்வைஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு பண்ணோன்னா உங்களுக்கு இந்த டேன்லாம் வந்து கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். ஸோ இது பெஸ்ட் ட்ரை தான். இதுவும் கூட இது ஒரு டிக் லிஸ்ட் ப்ராடக்ட் தான். பட் நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றப்போ இதை நான் அவ்வளோவா வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் ஸ்கின் கேர் இது ஒரு ஆடாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டிக் லிஸ்ட் ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேர் வந்து வாயில நுழையாதுன்னு சொன்னோம்ல, COSRX அந்த ஒரு பிராண்டோட ப்ராடக்ட். இது வந்து அல்டிமேட் நியூரிஷிங் ரைஸ் ஓவர் நைட் ஸ்பா மாஸ்க். நீங்கள் வந்து ரெகுலராக ரைஸ் மாஸ்க் போடுவீங்கன்னா ஓகே, அந்தளவுக்கு டைம் இல்லை, நீங்கள் அவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டேங்கன்றப்போ இந்த மாஸ்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் நீங்கள் போட்டு படுத்து தூங்கிடலாம், காலையில் எழுந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹைட்ரேட்டிங். பட் இது மஸ்ட்னு சொல்ல மாட்டேன், டிக் லிஸ்ட் ப்ராடக்ட் தான். பட் இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா வேணாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபார்முலேஷன்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் க்ரீம். இதுவுமே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா யூஸ் ஆகாது. ஜஸ்ட் ஒரு இலுமினேட்டிங் எஃபெக்ட்காக இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷைனாக இருக்கணுன்றதுக்காக மேக்கப் லுக் இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக திஸ் இஸ் அ டிக் லிஸ்ட். இஃப் யூ ஆர் using a makeup products often, definitely it's a must try. Link description இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோ. மினானியோட ஃபவுண்டேஷன். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபவுண்டேஷனும் செட் ஆனது கிடையாது என்னோட ஸ்கின் டோனுக்கு. பட் ப்ரௌன் ஸ்கின் பீப்புளுக்கு திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் அ வெரி குட் ஃபவுண்டேஷன். இது நைக்கா ஸ்டோரில் இருக்குது அண்ட் ஆல்சோ நைக்கா ஆப்லேயும் இருக்குது. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. பிக்னஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன்.
இதோட டுட்டோரியல் நிறையா நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன், நிறையா என் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மஸ்ட் டு ட்ரை டிக் லிஸ்ட். கலர் பாரோட 2-in-1 மஸ்காரா. இப்போ லென்த்தனிங் இருக்கும், இன்னொரு பக்கம் வால்யூமைசிங் இருக்கும், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் பெஸ்ட் மஸ்காரா. கண்டிப்பாக இதுவும் டிக் லிஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து செபாமேட்டோட ஒரு லிப் பாம் ரொம்ப நல்லா இருக்கும். SPF லிப் பாம். இது ஒரு டிண்டட் லிப் பாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது விட விஷ்கேரோட லிப் பாம் இதுவுமே சூப்பராக இருக்கும். அது SPF 50. ஒன்று இது வாங்கிக்கோங்க, இல்லை அது வாங்கிக்கோங்க. லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை டிக். வந்து மாஸோட லிப் லைனர். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல, ரொம்ப வந்து லிப்ஸ் ட்ரை ஆக்குற மாதிரி ஒரு லிப் லைனர். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ். மார்ஸோட லிப் லைனர் டூ. பிராண்ட் நேமும் என் வாயில நுழையில. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அண்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்பா எசன்ஸோட என்ரிச்சிங் க்ரீம் மாஸ்க் ஃபார் டேமேஜ் டு ஹேர். திஸ் இஸ் வெரி குட் மாஸ்க். நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் கண்டிஷனர் மாதிரி இந்த மாஸ்க்கை போட்டு 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஹேருக்கு. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக டிக் லிஸ்ட் தான். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உடன் கோம். கண்டிப்பாக உங்களோட ஸ்கேல்ப்புக்கு வந்து உடன் கோம் தான் பெஸ்ட். இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணி ஒரு 6 month 3 month இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கோட கோம்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஹேர் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகுறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்கள் ரெகுலராக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது தெரியல, இதை யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணும்போது டக்குனு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன ஒரு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உடன் கோம்ன்றது பெரிய டிக் தான். மினிமலிஸ்டோட ஹைலோரானிக் சீரம். மினிமலிஸ்டோட எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஃபார் யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். எனக்கு என் ஸ்கின்க்கு மினிமலிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே செட் ஆகல. ஸோ திஸ் இஸ் அ பிக் வந்து அர்பன் யோகோட ஹேர் ரிமூவல் க்ரீம் ஸ்ப்ரே. இதை வாங்கும் போது சும்மா வீடியோக்காக தான் வாங்கினா, பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் ஒர்க்கிங் அவுட். நீங்கள் அர்ஜென்ட்டாக எங்கேயாச்சும் வெளியே போறீங்க, ஒரு ஸ்லீவ்லெஸ் போட போறீங்க, இல்லை ஷார்ட்ஸ் போட போறீங்க அப்படின்னா டக்கு இதை ஒரு ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு எக்ஸாக்டாக ஒரு 2-3 minutes மட்டும் வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் எல்லாம் ஸ்மூத்தாக ரிமூவ் ஆகிடும். இது ஒரு வைரல் ப்ராடக்டாக இருந்தது. அப்போது இது ஒர்க்கிங் அவுட் டெஃபினெட்லி அ பிக் ட்ரை. பட் 2-3 minutesக்கு மேலே இன்னும் சூப்பராக வரணும்னு வைக்காதீங்க. செமையாக ரேஷஸ் வந்துடும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். முட்டாள்தனமான விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இது இஸ் பெஸ்ட் ட்ரை. பெரிய டிக். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். இது வந்து நான் அடுத்த பாக்கெட் வாங்கியிருக்கேன், அடுத்த பாட்டில் வாங்கியிருக்கேன். பெப்பர்மெண்ட் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது, ஈச்சிங் அதிகமாக இருக்குன்னா பெப்பர்மெண்ட் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. இது ஒரு எசென்ஷியல் ஆயில் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு கரியர் ஆயில் வச்சுருப்பீங்கல்ல, ஒரு நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஆல்மண்ட் ஆயிலாக இருக்கலாம், இல்லை ஆர்கன் ஆயிலாக இருக்கலாம், கோகனட் ஆயிலாக இருக்கலாம். அந்த ஆயில் நீங்கள் கையில் எடுத்துட்டு கொஞ்சம் இதில் 2-3 drops போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும், இங்கே அப்ளை பண்ண வேண்டாம். ப்ராடக்ட் இஸ் ஒர்க்கிங் வெல். என்ன பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. பெரிய டிக்கு. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிராண்ட்ல காம்போவாக வந்தது தான் இந்த ரோஸ் பைல் ஆயிலும். இதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஸ்கேல்ப்ல தான் அப்ளை பண்ணணும். இதுவும் அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில்ன்றதுனால ஒரு கரியர் ஆயிலோட இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. திஸ் பெஸ்ட் ப்ராடக்ட். பெரிய டிக். செக் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லிங்க். ஸ்கூப்போட ஒரு சன்ஸ்கிரீன். இது வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி சன்ஸ்கிரீன். நீங்கள் அவசரமாக வெளியே போகிறீங்க அப்படின்றப்போ ஹேண்டுக்குலாம் வந்து சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். எனக்கு இருந்தது. ஸோ இதை எடுத்து டக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் ட்ரை தான். பட் இது ஒர்க்கிங் அவுட். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் நான் பெரிய நோ தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து திஸ் இஸ் ஹெல்பிங் அவுட் த பிக் டிக். பட் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க. திஸ் இஸ் நாட் கம்பல்ஷன். லாக்மியோட 9 to 5 லிப்ஸ்டிக். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவர். பிக் நோ. இந்த ஷேடும் செட் ஆகலை, கன்சிஸ்டன்டி செட் ஆகலை, நல்லாவே இல்லை இந்த லிப்ஸ்டிக்கு. யாரும் ஷைனிங்காக இருக்குது, லிப்ஸை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த பிக் மிஸ்டேக். ரொம்ப காஸ்ட்லியும் கூட, காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். Definitely a big no for this Lakme 9 to 5 lipstick. Aqualogica sunscreen, a big S to this. பெரிய டிக்கு. உள்ள சன்ஸ்கிரீன்லயே ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடிய, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போகலாம், இதை போட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகலாம். எந்த ஒரு ஆயில் லுக்கும் வராது, ஒயிட் காஸ்ட் இருக்காதுன்ற ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அக்வாலஜிக்கா. இதுலேருந்து வேற ஒரு சன்ஸ்கிரீனுக்கு என்னால் ட்ரை பண்ணுறதுக்கு கூட மாற முடியல, அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இதுலேயே 4 வேரியன்ட் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திஸ் பெஸ்ட் ட்ரை. ஹெல்வெட்ஸோட ஃபுட் க்ரீம். ஃபுட்டுக்கும் கேர் ரொம்ப முக்கியம். எப்பவுமே படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபுட் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்மெல் வந்து ஒரு லெமன் கிராஸ் ஸ்மெல் வரும். ரொம்ப ப்ரொடெக்டிவ், செம்ம ஷைன் கொடுக்கும், செம்ம மாய்ஸ்சராக இருக்கும். ஃபுட் ரொம்ப சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். த பெஸ்ட் ப்ராடக்ட் டு டேக் கேர் ஆஃப் அ ஃபுட். ப்ளீஸ் பை இட். இதை நான் வாங்கி 1.5 year ஆகுது. இன்னும் எக்ஸ்பைரும் ஆகலை. இன்னும் நிறைய இருக்குது ப்ராடக்ட் கூட, இன்னும் முடியவே இல்லை. ஸோ டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நாள் இருக்கும்.
செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே ஒரு பிக் நோ. மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஆயிலி லுக், இதை நீங்கள் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. இதை போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போடாமல் வெளியவும் போக முடியாது. ரொம்ப ஆயிலி லுக், கன்சிஸ்டன்சி சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு. 0 மார்க் கொடுப்பேன் இதுக்கு. அண்ட் சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப ரொம்ப ஒயிட் காஸ்ட்டு, ரொம்ப லோஷன் மாதிரி ஊற்றும், கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே பிக் நோ. Minimalists have to change their formulation completely. I don't like this. I don't prefer. If you prefer, please comment below why. And this is for me a big no. L'Oreal hair serum. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அப்படின்னா இந்த L'Oreal தான் யூஸ் பண்ணுவேன். பெஸ்ட். இது வந்து நான் ஹேர் ப்ரொடெக்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஹேர் ஸ்மூத் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஆயில் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். பெஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ஒரு பெரிய டிக்கு, வாங்கிக்கோங்க. கேரோட ஸ்கேல்ப் ஹேர் க்ரோத் சீரம் 100 மார்க்ஸ் கொடுப்பேன். கம்ப்ளீட்டாக விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு ஹேர் சீரம். என்னதான் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரெடன்செல் இருக்குது இதில், அண்ட் மினாக்சில் இல்லை. ஸோ திஸ் பெஸ்ட் ட்ரை. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வந்து ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே ஹேர் க்ரோத் காட்டுது. 3 மந்த்தில் 1 மந்த்லேயும் விசிபிளாக தெரியும், பட் 3 மந்த்தில் ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ மஸ்ட் ட்ரை, பிக் டிக். ப்ளீஸ் கோ அண்ட் பர்ச்சேஸ். லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. க்ரீமோட ஸ்கேல்ப் சீரம் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் இதை விட இது ப்ரிஃபர் பண்ணலாம். இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ், கம்மியாக இருக்கும், அண்ட் ப்ராடக்ட் நிறையா இருக்குன்றனால வாங்கினேன். பட் எனக்கு இது கொடுக்குற எஃபெக்டை விட இதோட எஃபெக்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வாங்க முடியல, ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடுதுன்றப்போ நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டிக் தான். L'Orealோட மஸ்காரா இதுவும் ஒரு பிக் டிக் தான். செம்ம சூப்பராக மஸ்காரா போட்ட மாதிரி தெரியும். ஃபால்ஸ் ஐலாஷ்லாம் வைக்கவே தேவையில்லை. வாட்டர் ப்ரூஃப். கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் போட்டு சோப் போட்டு எவ்வளோ வாஷ் பண்ணி தேய்ச்சி எடுத்தாலும் அழுதாலும் இது மஸ்காரா கலையவே கிடையாது. அதுதான் எனக்கு வந்து இதுகிட்ட பிடிக்கல. வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வேணும்னு நினைப்போம், ஆனால் அது போகணும்னு நினைக்கும் போது போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயில் கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணால் கூட சம்டைம்ஸ் போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம் போக வைக்கிறது. பட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரேராக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா மேபி உங்களோட ஐலாஷ்க்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் மாடரேட். வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணும்னா வேணாம். ஐ கான்ட் ஜட்ஜ் வெதர் இட் இஸ் டிக் ஆர் நோ. எல்லா வீட்டாவோட டேட் விமன் பர்ஃப்யூம் இது கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும், பிடிச்சிருக்கு. ஓகே, ஸ்மெல்ஸ் குட், பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு தெரியல இதை பர்ச்சேஸ் பண்ணாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும். நிறைய வாட்டி பம்ப் பண்ணோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ, இது கூட ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. விஷ்-கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் இதுவும் வந்து ஹேண்ட்ஸ்க்கு போடக்கூடிய சன்ஸ்க்ரீன். பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால், டேன் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணுது. பெஸ்ட் ப்ராடக்ட், பெரிய டிக். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யூர் ஸ்கின் ப்ராப்பர்லி. திஸ் பெஸ்ட் ட்ரை. இது வந்து நைக்காவோட ஐஷேடோ பேலட். நிறைய ஐஷேடோ பேலட்டில் நமக்கு தேவையில்லாத ஒரு க்ரீன் கலர், பர்பிள் கலர் அப்படின்லாம் இருக்கும். பட் இந்த ஐஷேடோ பேலட்டில் நமக்கு என்ன கலர்லாம் ரெகுலராக வந்து யூஸ் ஆகுமோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா கலருமே, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே, எல்லா அக்கேஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு த்ரீ கிளிட்டர் ஷேடும் இருக்குது. ஒரு மேட் ஷேடும் ஒரு 4 இருக்குது. கிளிட்டர் ஷேடும் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஒரு ஸ்மோக்கி லுக் ஐஸும் பண்ணிக்கலாம், கிளிட்டரிங் ஐஸும் பண்ணிக்கலாம். பயங்கரமாக செட் ஆகும் டே டு டே லைஃப்க்கு. ஸோ நைக்காவோட இந்த பேலட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐஷேடோ பேலட்டில் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குவாஷா அண்ட் ரெட் ரோலர் இதுவும் வந்து பெரிய டிக்கு தான். பட் கன்ஃபார்மாக இது வேணும் அப்படின்னா இல்லை, உங்களோட விருப்பம் தான். வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேணாம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. ஹேர் மசாஜர். ஹேர் மசாஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் என்னதான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணாலும் இதை வச்சு மசாஜ் பண்ணும்போது உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் கிடச்சி ஹேர் க்ரோத் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் உள்ள ஷாம்பு போட்டு ஷாம்பூலையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல்டு இருக்குது, ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட் ப்ராடக்ட். யூ கேன் ட்ரை, பிளைண்ட்லி கோ வித் இட். லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பர்ச்சேஸ் இட். லாக்மியோட ரோஸ் பவுடர். நான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது பனானா பவுடர், காம்பேக்ட் பவுடர்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதை விட இந்த ரோஸ் பவுடர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இதுவே எனக்கு தேவையான லுக்கை கொடுக்குது. அதெல்லாம் ஷேடு பார்த்து வாங்குற அளவுக்கு எனக்கு நாலேஜும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ நமக்கு இருக்கிற டே டு டே லைஃப்பில் ஷூட் பண்ணுறதுக்கோ, வெளியே போகிறதுக்கோ, மேரேஜ் போகிறதுக்கோ இந்த ரோஸ் பவுடரே போகணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. பெரிய டிக். ஃபேஷியல் ரேசர். இதுவும் ரெகுலராக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பெரிய டிக்கா நோவான்னு கேட்டால் இல்லை, அது உங்களோட விருப்பம். பட் இது ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வெளியே போய் ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வச்சு நமக்கு தேவையான போகலாம். சின்ன ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றப்போ இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கேயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாடி வாஷில் டவ்வோட பாடி வாஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், செம்ம நுரிஷிங்காக இருக்கும். பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும், வாங்கிக்கோங்க. அண்ட் ஷாம்பூவில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பூ ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆன்டி டேண்ட்ரஃப் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது பெஸ்ட் ட்ரை, வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிளாரிஃபைங் ஷாம்பூவில் லவன் பியூட்டி பிளானட்டில் வந்து சூப்பராக ஒரு ஷாம்பூ இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பாத்ரூமில் இருக்கிற எடுத்துகிட்டு வரல. ஸோ இதுவுமே பெஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ ஃபவுண்ட் இன் 2024. அண்ட் ஹேருக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன். அதுவுமே சூப்பர் ப்ராடக்ட். என்னடா எல்லாமே சூப்பர் ப்ராடக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை ரிவ்யூ பண்ணி எனக்கு செட் ஆகுமா ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவேன். ஸோ அப்படி யோசிச்சே எனக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிடிக்காம போயிருக்குன்னா, நீங்கள் வந்து பிளைண்டாக ஒருத்தவங்க சொல்லும்போது போய் வாங்காதீங்க. இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட். ஏன்னா நானே ரொம்ப யோசிச்சு ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் நீங்கள் இன்வால்வ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கொஞ்சமாசம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். And if it is useful, don't forget to subscribe my channel. And இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோ ஃபியூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். That's all guys. அவ்வளோதான். I hope you like this video. I'll see you in the next video. Until then, bye bye from Aishu with a warm virtual hugs to you guys. Bye bye.